Hello everyone, Assalamu alaikum. Welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிற ரெசிபி வந்து சைவ கடை உளுந்து வடையும் அதுக்கு ஒரு சட்னி. வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதில் எங்களோட தங்கச்சியோட புளியிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா காட்டணும் போல இன்ச்சு ஆயிடுச்சு ஆட் பண்ணிக்கிறேன். Oh, we got shocked. I just Took me. She was described as the gateway to the British Empire and the door to the New World. A significant நாங்கள் இப்போ உளுந்து வடை செய்கிறதுக்கு உளுந்து எடுத்துக்கிறோம் 1/2 kg. அதை 2 ஹவருக்கு போல் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியெலாம் வடிச்சிட்டு இதுக்கு வந்து தண்ணி மிச்சம் ஊற்றுறில்ல அரைக்கோல ஒரு சொட்டு தண்ணி ஊற்றி நாங்கள் அரைக்க பேஸ்ட்டாக காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதாக்கணும், அரைச்செடுக்கணும். நல்லா க்ரீமியாக இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் இப்படி கையால் இதாக்கி பீட் பண்ணினேன்டாக்கா அதுக்கும் நல்லா நல்லா ஃப்ளஃபியாக வரும். அப்போ உளுந்து வடை நல்லா இந்த சாஃப்டாக நல்லா இதாகிக்கும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு போல் இப்படி கையால் அடிச்சுட்டு இப்போ நாங்கள் ஒரு கப்பில் தண்ணி எடுத்து இது போட்டு பார்க்கணும் நல்லா அடிப்பட்டிக்கான்னு சொல்லி நல்லா பீட் பண்ணி வட்டிக்கான்னு சொல்லி அப்படியே மிதங்கி ஒசக்க வாங்கிச்சேன்டா அப்போ தான் கரெக்ட் இது கன்சிஸ்டன்சி. ஆயிலில் போடக்கூட நல்லா இது அப்படி கீழே அடியில் போகாமல் நல்லா இதாக வரும் ஒஸ்கிக்கு. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளணும், பார்த்து போடணும். ஒரு வெங்காயம் பச்சை வச்சுக்க உங்களுக்கு தேவையான மாதிரி. நான் வந்து சட்னி செய்கிற மிச்சமே பச்சை வச்சுக்க போட்டு சுட்டு இதில் அவ்வளோ போடலை, ஒரு பச்சை வச்சுக்க தான் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா அரிஞ்சு போடணும். நச்சிரம் வந்து முழு நச்சிரமில் 1 டீஸ்பூன். மிளகு வந்து இடித்தது இந்த பவுடர் ஆக்காமல் கொஞ்சம் க்ரஷ் பண்ணது அது ஒரு 1/2 டீஸ்பூன் சரி போடுவேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு உப்பு மிளகு நச்சிரம் வெங்காயம் பச்சை வச்சுக்க கருவேப்பிலையும் சேர்த்து இப்போ நாங்கள் எண்ணெய் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் அந்த நெருப்பு உரமாக போடாமல் அளவாக நெருப்பு வச்சு பொரிச்செடுக்கணும். தண்ணியில் காய போட்டு ஐக்கு புறவு வந்து தான் உருண்டை பிடிக்கணும், இல்லாட்டி ஒட்டி படும் கையிலலாம் சரியாக பிடிப்படாது போல். இந்த ஹை ஃப்ளேமில் பொரிக்காமல் மீடியம் ஃப்ளேமில் பொரிச்செடுக்கணும். புதிய உளுந்துன்னு சொன்னாக்கா நல்லா இதாக சுருக்க அவ்வளோ மிச்ச நேரம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பெரட்டி நல்லா இந்த கோல்டன் கலருக்கு வந்து போகிற பொரிச்செடுக்கணும். நல்லா பிச்சு பார்த்தாக்க நல்லா பஞ்சு போல் ஈக்கும் முழுக்கும். இதுக்கு அந்த நாங்கள் சரி சட்னியும் சேர்த்து செஞ்சு திண்டு பார்த்து நல்லா சூப்பர் டேஸ்ட் ஆகிக்கும் ஈவினிங் டைமுக்கு. இந்த அளவுக்கு பொரிப்பட்ட சிறுக்கு எடுத்துருங்க. சட்னி செய்கிறதுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன் பாதி தேங்காய், 12 போலைக்கு இது பச்சை வச்சுக்க, ஒரு 2 வெள்ளை வெங்காயம் சின்ன சின்ன துண்டாக அரிஞ்சுது,
எப்படியும் இந்த சட்னி வந்து கலர் வந்து பச்சை ஆயிக்கணும் ஐக்கன் கலர் போடுறில்ல கொச்சிக்காலே தான் தாக்கணும் பச்சை கொச்சிக்காலே சட்னிக்கு தேவையான தேங்காய் அரைப்பாதி எடுத்து திருவினது அதையும் போட்டு பச்சை கொச்சிக்காய் ஒரு 12 நான் வந்து கூட போட்டுக்கிறேன் இதில் கொஞ்சம் குறைய போடுற மாதிரி காட்டினதுக்கு நான் கூட போட்டுக்கிறேன் 2 பீக் இது வெள்ளை வெங்காயம் உப்பு தேவையான அளவு இதுக்கு வந்து வினாகிரி ஊற்றணும் நல்லா பேஸ்ட்டாக அரைப்படை காட்டி ஊற்றணும் வினாகிரி மட்டும்தான் தண்ணியில் ஒன்றும் ஊற்றிட வேணும் வினாகிரி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக்கி எடுக்கணும் அவ்வளோதான் சட்னிட இது இந்த உளுந்து வடைக்கு இந்த சட்னி சூப்பராக மேட்சிங் தீண்டு பார்த்துட்டு நான் லைக் அண்ட்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்